விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் இணையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளாவேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும் போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் அதே பணியாள் தம் தலைவர் வரம் காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில், அப்பணியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம்
இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். தினமும் ஒரு திருப்பலி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அது ஒரு கிறிஸ்தவ கிராமம். அந்த கிராமத்திலே பெற்றோரும் பிள்ளைகளும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்திலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு செல்வதும், அந்த கோவில் பணிகளை சிறப்பாக செய்துவிட்டு வீடு வருவதும், மேலுமாக அந்த அருட்பணியாளருக்கு தேவையான உதவிகளை செய்வதும் இவர்களுடைய பிரதான தொழிலாகவே வைத்திருந்தார்கள். ஒரு நாள் அவருடைய இளைய மகன் இறந்து விட்டான். இறந்துவிட்ட உடனே அவர்கள் மனம் முடிந்து போய் இருந்தார்கள். பரவாயில்லை, ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டார், ஒரு பிள்ளையை வைத்து வாழலாம் என்று நினைத்து ஒரு பிள்ளையை நல்லடக்கம் செய்துவிட்டு வீடு திரும்பி அவர்கள் கண்ணீர் மல்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு இன்னொரு பிள்ளைக்கு உதவி செய்ய வேண்டும், அவருக்கு எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் என்று வாழ்க்கை பயணத்தை மீண்டுமாக தொடர்கிறார்கள். ஒரு 2 காலங்கள் முடிந்ததற்கு பிறகு அந்த பையனுக்கு ஒரு சிறிய நோயானது வந்து மரபு அணு நோயானது அவருக்கு ஏற்படுகிறது. அதனால் ஆலயமாக ஓடியவர்கள் இப்பொழுது மருத்துவமனையாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தாயினுடைய தந்தையினுடைய வேதனையை மருத்துவர்கள் எப்படியாவது போக்கி விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை, ஆண்டவருடைய வருகை எங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கும் என்ற ஒரு ஆவல். அவர்கள் ஓடுகிறார்கள். ஆனால் எந்த பயனும் கிடைக்கவில்லை. மருத்துவமனை எல்லாம் சென்று முடித்துவிட்டு கடைசியாக வீட்டிலே வைக்கிறார்கள். அவருடைய கடைசி மருத்துவர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தது, நீங்கள் இந்த குழந்தையை வீட்டிலே வைத்து விடுங்கள், இவருக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். அவரும் வீட்டிற்கு வருகிறார், படுத்த படுக்கையில் இருக்கிறார், உதவிகள் அனைத்தையும் இந்த பெற்றோர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி காலங்கள் செல்கிறது. ஒவ்வொரு நாளும் யாராவது அந்த வீட்டு வழியாக செல்லுகின்ற பொழுது அந்த சிறுவனை பார்ப்பது வழக்கம். அதனால ஒவ்வொருவரும் வந்து பார்த்து விட்டு செல்வார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுதெல்லாம் அந்த சிறுவன் அவர்களிடம் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி, என்னை எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை திருப்பணிக்கு அழைத்து செல்ல முடியுமா உங்களால் என்று மட்டும் அவரிடம் பார்த்து கேட்பார். இப்படி கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் அவருடைய நண்பரும் அப்படி வருகிறார். அவரிடம் அதே கேள்வியை அவர் கேட்கிறார். இந்த தந்தை வெளியே அமர்ந்திருக்கிறார். அந்த தந்தை எப்படி இருக்கிறார் என்று அந்த பையனிடம் கேட்கின்ற பொழுது அவர் இப்பொழுதெல்லாம் கோவிலுக்கு வருவது கிடையாது, அவர் அவநம்பிக்கையினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் எங்கோ சென்று கொண்டிருக்கிறார் என்று மட்டும் அந்த படுத்த படுக்கையை சொல்லுகிறார். மீண்டுமாக அவரிடம் சொல்லுகிறார், என்னை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் கோவிலுக்கு அழைத்து செல்ல முடியுமா என்று கேட்கிறார். சரி என்று சொல்லிவிட்டு அவனுடைய மோட்டார் சைக்கிளை வீட்டு வாசலிலே வைத்து அவனை கூட்டிக் கொண்டு வந்து இந்த மாவீரர் அலெக்சாண்டர் நெப்போலியனிடம் அவருடைய தளபதிகள் அனைவரும் வந்து ஒரு பணியாளருக்கு பரிந்து பேசுகிறார். இந்த பணியாளருக்கு பதவி உயர்வு கொடுங்க,